உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட ஒரு வேதவசனத்தை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இவ்வாறாக சொல்லப்படுகிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி எங்கே போனாலும் சரி, நம்ம கொஞ்சம் கூட தந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம போகிறோம். அப்படி தானே? ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், பந்தியில் இருக்கிறோம், மட்டன் ஒரு கரண்டி கோரி வைக்கிறாங்க. நமக்கு என்ன இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி ஊற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஜாமான் வாங்குகிறோம், அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நமக்கு தந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். கூட அடிஷ்னலாக எதை கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். கூட மற்றவர்கள் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. எதை எடுத்தாலும் சரி, கூட கொஞ்சம் தந்துட மாட்டாங்களா, கூட கொஞ்சம் கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த எண்ணம் நமக்கு இருக்கிறபடியினால தான் நம்முடைய ஆண்டவரும் ஒரு வேத வசனத்தை சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அடிஷனலாக, எக்ஸ்ட்ராவாக கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எதை எடுத்தாலும் கூட தந்தால் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவரும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 1 அல்ல 2 அல்ல, இவைகளெல்லாம் நிறைய காரியங்களை எக்ஸ்ட்ராவாக கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கூட வேணும்னு ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் கூட கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் இந்த வசனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இந்த ரெண்டையும் தேடினா இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட வேணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடணும். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடணும். அவருடைய நீதி, நம்முடைய நீதி, வேதவசனம் சொல்கிறது நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. ஆனால் அவருடைய நீதி அப்படி அல்ல, அது சூப்பரானது. அவருடைய நீதியை தேடுறோமா? அவருடைய வழியை தேடுறோமா? இல்லையே. அப்புறம் எப்படி கூட கொடுக்கப்படும்? இன்றைக்கி ஒரு தீர்மானம், ஆண்டவரே உம்முடைய நீதியை தேடுவேன், உம்முடைய ராஜ்யத்தை தேடுவேன். அதை நான் தேடும் பொழுது, முதலாவது அதுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, இவைகளெல்லாம் எனக்கு நீங்கள் கூட கொடுப்பீங்கப்பா. ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை நீதியை தேட எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போகிறீங்க. அதுதான் அடிப்படை. நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடி பாருங்கள், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். எல்லாம் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக கூட 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 கொடுக்கப்படும். இன்றைக்கி நம்ம அந்த கூட எது கொடுக்கணுமோ அதை தேடி போயிட்டுருக்குறோம். அது நம்ம விட்டு தூரமாய் போகிறது. ஆனால் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவீங்கன்னா இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம போய் தேடாண்டாம், அதான் தன்னால் கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் தேடி போகணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் கொடுப்பார். நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியை தேடினா
இந்த உலக பிரகாரமான காரியத்தை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே நமக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரோ, எது நீதின்னு சொல்லியிருக்காரோ, எது சரின்னு சொல்லியிருக்காரோ, எது உத்தமம் என்று சொல்லியிருக்கிறாரோ, எது நல்லது என்று சொல்லியிருக்கிறாரோ, அதை தேடி அதன்படி நடக்க நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி பிள்ளைகளை தேற்றி இருக்கிறீங்க. இதையெல்லாம் பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு கூட அடிஷனலாக மென்மேலும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் அதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற காரியத்தில் முதலிடம் கொடுக்கிறார்களோ, முதலாவது கர்த்தரை தேடுகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் நீர் கூட கொடுப்பீராக. ஆலயத்தை தேடுகிற பிள்ளைகள் முதலாவதாக, வேதத்தை தேடுகிற பிள்ளைகள், உம்முடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள், ஜெப நேரத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் நீர் கூட கொடுக்க போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. குறைவில்லாதபடி அடிஷனலாக தேவைக்கு அதிகமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு காரியமல்ல, இவைகள் எல்லாம் பல காரியங்களை கொடுக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்துவீராக. நன்மை கிருபையும் தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, முதலாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். God bless you.